வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் 2025 ஜூலை 21 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. முக்கடல் காற்று பற்றிய எச்சரிக்கை. வங்கக்கடலிலே ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா, அதாவது வடக்கு வங்கக்கடல் மற்றும் மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் இடைப்பட்ட பகுதியில் வளிமண்டல சுழற்சி நீடிக்கிறது. இந்த காற்று சுழற்சி தென்மேற்கு பருவக்காற்றை கேரளா வழியாக குமரிமுனை வழியாக ஈர்க்கின்ற போதிலும் ஹாங்காங் அருகே ஹாங்காங் கரை கடந்து கொண்டிருக்கூடிய வைப்பா புயல் காற்றை இருக்கிறது. தென்மேற்கு பருவக்காற்றை தமிழ்நாடு ஊடாக குமரிமுனை வழியாக குமரி கடல் வழியாக மன்னார் வளைகுடா வழியாக இலங்கை சுற்றுவட்டார பகுதி வழியாக இருக்கிறது. இதன் காரணமாக வலுவான காற்று பயணிக்கிறது குமரி முனையில், குமரி கடலில், மன்னார் வளைகுடாவில். ஒட்டுமொத்த அரபிக்கடலையும் வலுவான காற்றுங்க. ஒட்டுமொத்த அரபிக்கடலில் கடலில் இறங்க முடியாத அளவிற்கு வலுவான காற்று பயணிக்கிறது. கேரளா கேரளா கடற்பகுதிக்குள் கேரளாவிலிருந்து கடலுக்குள் இறங்க வேண்டாம். முக்கடலிலும் குமரி முனையிலிருந்தும் இறங்க வேண்டாம். மன்னார் வளைகுடாவிலும் இறங்க வேண்டாம். பாக் ஜலசந்தி தமிழ்நாட்டின் கரையோர பகுதியிலிருந்து கடலுக்குள் இறங்க வேண்டாம். முக்கடலுக்கும் தடைதான். இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமே தடை வச்சிருப்பாங்க கடலுக்குள்ள. அதாவது நீங்கள் கடலுக்குள்ளே இறங்கி கேரளாவில் கடலுக்குள்ளே இறங்கி நீங்கள் லட்சத்தீவு பகுதிக்கோ அதன் கடலுக்கு ஆழ்கடல் பகுதிக்கோ போக முற்பட்ட கரையை நோக்கி தள்ளும் காற்று தான் இருக்கும். வெடிங்கம் பூவாறு பகுதியில் நீங்கள் இறங்குனீங்கன்னா குமரி முனையை நோக்கி தள்ளும். குமரி முனையில் இறங்குனீங்கன்னா நேரடியாக இலங்கையில் கொண்டு போய் விட்டுடும். குமரி முனையில் இறங்குனீங்கன்னா புத்தளம் தலைமன்னாரில் கொண்டு விட்டுரும். யாழ்ப்பாணம், அதாவது தனுஷ்கோடியில் இறங்குனீங்கன்னா நேரடியாக அப்படியே யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை, அதாவது இலங்கையோட அந்த வடக்கு பகுதிக்கு கொண்டு போயிடும். கோடியக்கரை முனையில் இறங்குனீங்கன்னா நேரடியாக மியான்மர் நோக்கி உங்களை கொண்டு போயிடும். ஆகையின் காரணமாக கண்டிப்பாக வங்கக்கடலில் இறங்க வேண்டாம். துடுப்பு படகு வேண்டவே வேண்டாம். விசைப்படகு கூட போராடி நீங்கள் முன்னேறலாம். விசைப்படகு இறங்கிடாதீங்க, உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது. நேரடியாக குமரி முனையில் இறங்கினா இலங்கையில் கொண்டு போய் விட்டுரும். இலங்கை திரிகோணமலையில் இறங்கினு வச்சுங்க, நேரடியாக மியான்மரில் கொண்டு அந்தமானில் கொண்டு போய் விட்டுரும். ஆகையின் காரணமாக உங்களால் எதிர்த்து செயல்படுத்த முடியாது. அந்த அளவிற்கு காற்று வலுவாக இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இந்த காற்று தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குங்க. இதில் அரபிக்கடல் காற்று கூட கொஞ்சம் வேகம் குறையும். வங்கக்கடலில் காற்று அதிகரிக்கும். காரணம் என்னென்னா அதாவது ஹாங்காங் கரை கடந்து கொண்டிருக்கூடிய வைப்பா புயல் அது செயலிழந்து வங்கக்கடலுக்கு வரப்போகுது. இதனால் காற்றோட வேகம் அதிகரிக்கும். மியான்மர் கரையோரம், தாய்லாந்து கரையோரம் இதெல்லாம் வலுவாக இருக்கும் காற்று. அதாவது அந்தமான் கடற்பகுதி வழியாக பயணிக்கக்கூடியது. ஒட்டுமொத்த வங்கக்கடலையே அச்சுறுத்தும் காற்று தான் இது. வரக்கூடிய 24ஆம் தேதி வங்கக்கடல் இறங்கும் பொழுது கேரள கடலோரம் மீண்டும் வலுப்பெறும். கேரளா மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த பாகிஸ்தான் கரையோரம் முதல் குமரி முனை வரைக்கும், கராச்சி முதல் குமரி முனை வரைக்கும், குஜராத் முதல் தமிழ்நாட்டின் குமரி முனை வரைக்கும் அரபிக்கடலில் வலுவான காற்று இருக்கும். அதே போல் குமரி கடல்லையும் மன்னார் வளைகுடாவிலையும் பாக் ஜலசந்திலையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் குறிப்பாக அரபிக்கடலோட ஆழ்கடல் பகுதி, வங்கக்கடலோட ஆழ்கடல் பகுதி வலுவான காற்று 75 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்குது. 75 கிலோமீட்டர் வேகம் இருக்குது. அதனால் தயவுசெய்து கடலுக்குள் இறங்க வேண்டாம். விசைப்படகுக்கும் கண்டிப்பாக தடை. அதாவது துடுப்பு படகு, பாய்மரம் படகு, எடை குறைந்த படகு தயவுசெய்து கால் வைத்து விட வேண்டாம், இறங்கி விட வேண்டாம். முன்னெச்சரிக்கை அவசியம், கவனக்குறைவு வேண்டாம். அதனால் நிறைய காற்று இருக்கிறது, வலுவான காற்று இருக்குது. இந்த காற்று தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். இந்த மாத இறுதி வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து கண்டிப்பாக இந்த மாத இறுதி வரை இருக்கும். அதற்கு பிறகு அது அப்படியே பாகிஸ்தான் பகுதி நோக்கி திரும்பிடும். இந்த மாதம் 29, 30ஆம் தேதி வரை இருக்க வாய்ப்பு இருக்குது. 1ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் மீன்பிடிக்க போகலாம். 1ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். ஆகஸ்ட் 1லேருந்து அப்போது அடுத்த நிகழ்வு உருவாகிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் இடைவெளியை பயன்படுத்திக்கலாம். 29, 30 அல்லது 30, 1ஆம் தேதி, 30, 31, 1ஆம் தேதி நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அதுக்கடையில் நீங்கள் கடலுக்குள்ளே இறங்க வேண்டாம். அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையை பார்த்தீங்கன்னா, இலங்கையில் சாரல் மழை கொடுத்து கொண்டிருக்கு. இலங்கையில் சாரல் மழை, நல்ல மழை. இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் கனமழையும் இலங்கையோட மலைப்பகுதிகளில் சாரல் மழையும் கொடுக்குது. இதில் சில நேரங்களில் இன்றைக்கு கனமழை பொழிவை கொடுக்க போகுது. கோட்டை,
கொழும்பு, காலி இந்த பகுதியில் கனமழை பொழிவு இருக்குது. அதே போல் உள்பகுதியில் கூட இலங்கையோட தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய ரத்னபுரா, டேனியா, கண்டி, ஆலுவா போன்ற பகுதியெல்லாம் கனமழை இருக்குது. கொழும்பெல்லாம் கனமழை இருக்குது. தென்மேற்கு பருவமழை இது தினசரி கனமழை பொழிவை தென்மேற்கு பகுதியில் கொடுத்து கொண்டே தான் இருக்கும். சாரல் மழை இருந்து கொண்டே இருக்கும். குறைந்தபட்சம் சாரல் இருந்து கொண்டே இருக்கும். இலங்கையில் இந்த பகுதி தவிர பிற பகுதிகளில் பெரிதாக மழை வாய்ப்பு இல்லை. காரணம் என்னென்னா, இந்த பகுதியில் பெய்யக்கூடியது சாரலாக மேகமூட்டத்தை உருவாக்கக்கூடிய வானிலையாக இலங்கை ஒட்டுமொத்தம் இருக்குது. அதனால் இலங்கையோட கிழக்கு பகுதி வடக்கு பகுதிக்கு மழை இல்லை. ஆனால் தூறல் சாரல் போகும். அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் விடும். அப்படித்தான் இருக்கும். நனைக்கு மழைகள் இருக்கலாம், பெரிய மழை இல்லை. ஆனால் இலங்கையோட கொழும்பு சுற்று வட்டாரம், காலி, கோட்டை இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழைப்பொழிவை வரக்கூடிய நாட்களில் கொடுக்கும். அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். தென்மேற்கு பருவக்காற்று தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஒரு பெரிதாக மழை இல்லை. ஆனால் இந்த தென்மேற்கு பருவமழை 27ஆம் தேதி 28ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் இந்த தென்மேற்கு பகுதியில் மட்டும் பெய்யும். 25ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் உள்ளே போய் பெய்ய வாய்ப்பு இருக்குது. மழைப்பொழிவு கொஞ்சம் உள்ளே போகும். 25க்கு மேலே நம்ம கூட தமிழ்நாட்டில் டெல்டா மாவட்டங்கள்லேருந்து நுழையக்கூடிய காற்றுன்னு சொல்கிறது மாதிரி இலங்கையோட அம்பந்தோட்டா பகுதியிலேருந்து அம்பாறை பகுதியிலேருந்து கொஞ்சம் உள்ள காற்று நுழையும் பொழுது கொஞ்சம் உள்ள மழைப்பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக 29ஆம் தேதியிலிருந்து கிழக்கு பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. 30ஆம் தேதி கண்டிப்பாக கிழக்கு பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். 30, 31 மாலை இரவு மழைப்பொழிவாக இலங்கையோட கிழக்கு பகுதி அம்பாறை, திரிகோணமலை மற்றும் அனுராதபுரம், கண்டிக்கு கிழக்கையும் மழைப்பொழிவை வரக்கூடிய 29ஆம் தேதிக்கு மேலே 30, 31 மற்றும் ஆகஸ்ட் 1, 2 தேதிகளில் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கிடைக்க வாய்ப்பில்லை. திரிகோணமலை அதிகபட்சம் போனீங்கன்னா முல்லைத்தீவு வரைக்கும், முல்லைத்தீவுக்கு தெற்கே மட்டும் 30, 31, 1, 2 தேதிகளில் மழை கிடைக்கும். திரிகோணமலைக்கு தெற்கே கண்டிப்பாக உண்டு. அம்பாறை சுற்றுவட்டார பகுதி, கண்டி, அம்மந்தோட்டாவில் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். இப்பொழுதைக்கு தென்மேற்கு பகுதியில் மட்டும்தான் மழைப்பொழிவு. இலங்கையோட தென்மேற்கு பகுதியில் மட்டும் மழைப்பொழிவு கொடுக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சார் என்ன இப்போது மழைப்பொழிவு ரொம்ப தீவிரம் இல்லாமல் இருக்குது, வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கெல்லாம் மழை இல்லை, தென்மேற்கு பருவமழை வலுத்து பெய்யும்னு சொன்னீங்க, எப்போ பெய்யும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நிகழ்வு ஒன்றன் பின் ஒன்றாக தெற்கு நோக்கி நகரும் பொழுது இப்போ எப்படி சென்னை ஒட்டி ஒரு காற்று சுழற்சி வந்துச்சோ அதே போல் அடுத்தடுத்த வாரங்களில் கண்டிப்பாக தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி இலங்கையை ஒட்டி காற்று சுழற்சிகள் அமையும். கடல் நீரோட்டமும் நல்லா இருக்குது, கடல் வெப்பமும் நல்லா இருக்குது. இதனால் தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தை எட்டும் பொழுது வலுவான தென்மேற்கு பருவமழை பொழியும். அது இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் பொழியும் கண்டிப்பாக இருக்குது. ஆகவே காற்று சுழற்சியுடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் பொழியிருக்கு, இலங்கையில் பொழியிருக்கு என்பதை நினைவில் கொண்டு வரக்கூடிய நாட்களில் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஆகஸ்ட் 15க்கு மேலே நல்ல மாற்றம் ஏற்படும். செப்டம்பர் 2வது வாரத்திலிருந்து நல்ல முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. தொடர்ந்து வானிலை ஆய்வு கூட இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.